ஜாதிகளுக்குள்ள விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ தேவன் நமக்குள் என்ன பண்றாராம்? இருக்கிறார். அதனாலதான் நம்ம உட்கார்ந்து அவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா நம்ம எப்போ மறித்து போயிருக்கு. அவர் மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள எப்போ நம்ம மறித்து போயிருக்கு. இந்த ரகசியம் உங்களுக்கு அறிந்திருக்கிறது. கர்த்தர் தேவனோடு நம்மளோடு இருக்கிறார். அடுத்து எந்த மனுஷனையும் ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஆண்கள் பெண்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களோ எந்த இடத்தை சார்ந்தவங்களோ எல்லாரையும் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஆமென். உலகத்தில் உள்ள இந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உபதேசம் பண்ணுகிறோம். ஏன்னா எல்லாரும் தேறினவனாக இருக்கும்படியா எல்லா இடங்களிலும் தேறணும். அதுக்காக தான் இங்க உபதேசங்கள் நடக்கிறது. அதுக்காக செய்தி நடக்கிறது. யாரும் புறம்பே தள்ளுவதோ நோக்கம் அல்ல. இந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். எல்லாரும் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு இயேசுவே நாங்கள் அறிவிக்கிறோம். வேற எதுவும் சொல்லணும். அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேற எதுவும் சொல்ல. அவரையே நாங்கள் அறிவித்து கீழே வாசிப்போம் 20 எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு போராட்டம், எனக்குள்ள அப்படிப்பட்ட வைராக்கியம், இதை செய்து முடிக்கணும்னு சொல்லி எனக்குள்ள அப்படிப்பட்ட போராடி பிரயாசப்படுது. கஷ்டம்தான். நம்ம சொல்லுவோம் எல்லா சபைக்கு வரணும், எல்லாரும் ஆண்டுடைய ஆலயத்துல பங்கு பெறணும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும்னு சொல்லி. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? விட்டு விடுவாங்க. ஆனா அவர்களையும் கேட்டா நிறுத்தும்படிக்கு நான் போராடி பிரயாசப்படுகிறேன். ஒவ்வொரு வாரமும் நடக்கிற எல்லா ஜெபங்களிலும் கலந்து கொள்ளணும்னு சொல்லி என்ன பண்றானே, அவரை நான் அறிவித்து அவரை நான் புத்தி சொல்லி அவரை குறித்தே நான் பேசுகிறேன். நான் போராடி பிரயாசப்படுகிறேன் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியில் உள்ள பட்டணத்தில் அந்த சபைக்கு எழுதுகிறார். போராடி பிரயாசப்படுகிறேன். எல்லாரும் பேருகளை இருந்து எல்லாரும் அவரை அறிந்து கொள்ளும்படிக்கு நான் பிரயாசப்படுகிறேன்னு சொல்றேன். இன்னொரு வசனத்துல ரோமர் கடைசியா வாசகம் முடிக்கலாம். ரோமர் 7:23 ஆகிலும் ஆசைப்படுறாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாங்க? தடை பண்ணிடுறாங்க. வர முடியாம போகுது. அப்ப ஏதோ ஒண்ணு அவங்க தடை பண்ணுகிறது இங்க பவுல் ஏற்கனவே உணர்ந்து இருக்கிறார். நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா ஏதோ ஒண்ணு என்னை சிறைப்படுத்துகிறது. மக்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு என்ன செய்து அவங்க தடை பண்ணி கொடுத்துருக்க. அதை உணர்ந்துதான் பவுல் இருக்கு. அடுத்து 15:32 ரோமர் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல என்ன சொல்றாரு? இதெல்லாம் மாறணும்னு சொன்னா இந்த மக்கள் மாறணும், இந்த கிராமம் மாறணும்னா நான் போராடுவதை போல சபைக்கு வருகிற நீங்கள் என்ன பண்ணுமா? போராட வேண்டும், ஜெபிக்கணும், போராடி ஜெபம். ஆண்டவரே என் கிராமத்தை ரட்சியும், என் கிராமத்துல ஆண்டவரே வழி விலகி இருக்கிற வாலிப மக்களை ரட்சியும், என் அருகில் உள்ள இந்த குடும்பங்களை நீ ரட்சியும், பிரச்சனையா இருக்கிற குடும்பங்களுக்கு நீ பிரச்சனையை மாத்தும், குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற அந்த மக்களை நீ மாத்தும் சொல்லி நீங்கள் போராடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ நீங்க வந்து சபையில உட்கார்ந்து போறது மட்டும் இல்ல, நீங்கள் இந்த கிராமம் ரட்சிப்புக்காக என்ன பண்ணுமா? நீங்க போராடி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் கிராமத்தை ரட்சியும்,
செய்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்க கிராமம் ரட்சிக்கப்படணும். யாரும் கெட்டு போக கூடாது, யாரும் அழிந்து போக கூடாது. எல்லாரும் மனிதர்களும் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். அதுக்காக தான் அவர் வருகை என்ன பண்ணுது? அன்னைக்கு தாமதித்துக் கொண்டு ஒருவரும் கெட்டு போவதற்கு தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். பாவத்திலும் சாபத்தில் இருக்கிற மக்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு பாஸ்டர் மட்டும் செய்ய முடியாது. சபை மக்களாக நீங்க என்ன பண்ணுமா? செய்யணும். என்னோட கூட நீங்களும் போராடணும். போராடி ஜெபம் பண்ணணும். பிசாசு எல்லாவற்றையும் கட்டி வச்சிருக்கு. இந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கும். அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா கட்டுகள் உடைந்து ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ளணும். ரட்சிப்பு கர்த்தருடையதா இருக்கிறது. ஒரு மனுஷன் ரட்சிக்க முடியாது. ஆண்டவரே நீங்க தான் ரட்சிக்க சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். வேதத்தை குறித்து அவங்க நல்லா அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லப்படும். வேதத்தை நாம் நம்பு அறிந்து கொண்டு அவங்க சொல்லும் போது கர்த்தர் எதிர்ப்புகள் எல்லாம் மாற்றுவார். நீ ஜெபம் பண்ணா அந்த அற்புதம் நடக்கும். யாராவது சொல்லுமா ஜெபம் பண்றியா அப்படின்னு சொன்னா ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். கர்த்தர் உன்னோட கூட கிரியை ஆரம்பிப்பார். ஒரு நோக்கம் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போகிறார். இந்த கிராமத்துல ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அதுக்காக தான் உங்களுடைய போதகரை அழைத்து வந்திருக்கிறார். அதுக்காக தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு கட்டடம் இருக்குன்னு சொன்னா கட்டடத்துக்கு தூண்கள் வந்து குறைவா தான் இருக்கும். என்னமா தூண்கள் ஒரு கட்டடத்துக்கு 9 தூண்கள் 10 தூண்கள் 12 தூண்கள் இருக்கும். தூண்கள் கம்மியா தான் இருக்கும். ஆனா கட்டடம் பெருசா இருக்கும். அந்த தூண்களால தான் அந்த கட்டடமே நிக்குது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை தூண்களாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையை தாங்குகிற தூண்களாக வச்சிருக்கார். ஒரு சிலர் அவங்க தான் அந்த கட்டடத்தை தாங்குகிறாங்க, இந்த சபையை தாங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப நான் விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாம் தூண்கள். அல்லேலூயா. இந்த சபையை உயர்த்துகிற, இந்த சபையை ஆசீர்வாதமாய் கொண்டு போகிற ஒரு தூண்களாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த சபையை அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அநேக மக்களை ரட்சிக்க போகிறார். பயன்படுத்த போகிறார். உங்களை கொண்டு அற்புதம் செய்ய போகிறார். கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக.